ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், என்னோட பேர் ஹேமமாலினி. வெல்கம் டு மாலினிஸ் தாபா. இன்றைக்கி நம்ம சேனலில் சைவ நாட்களில் அசைவ சாப்பிடணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு அருமையான டிஷ். சைவ வறுவல் எப்படி செய்கிறதா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வழக்கமாக நம்ம கோழி வறுவலை எந்த அளவுக்கு நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணுவோமா அந்த மாதிரி இது ரொம்ப அருமையாக இருக்கும். இன்றைக்கி நம்ம காலிஃப்ளவர் வறுவல் எப்படி செய்கிறதுனா பார்க்க போகிறோம். ரொம்ப பிரமாதமாக இருக்கும். குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. தயிர் சாதம், ரசம் சாதத்தோடு ரொம்ப பிரமாதமாக இருக்கும். சப்பாத்தி பூரியோட கூட நீங்கள் வச்சு சாப்பிடலாம். அந்த அளவுக்கு ரொம்ப பிரமாதமாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோவுக்கு போகிறதுக்கு முதல்ல இது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க டிலே பண்ணாமல் வீடியோவுக்கு போகலாம். காலிஃப்ளவர் வறுவல் செய்கிறதுக்கு ஃப்ரெஷ்ஷாக ஒரு மசாலா ஒன்று ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு இரும்பு கடாய் அடுப்பில் வச்சுருக்கேன். 4 காஞ்ச மிளகா சேர்த்துக்கோங்க. 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வர கொத்தமல்லி, 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எள்ளு, 2 இன்ச் அளவுக்கு 2 துண்டு பட்டை சேர்த்துக்கோங்க. 4 ஏலக்காய், 6 கிராம்பு சேர்த்துக்கோங்க. இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், 1/2 டீஸ்பூன் மிளகு சேர்த்துக்கோங்க. 10 முந்திரி பருப்பையும் சேர்த்துட்டு மீடியம் டு லோ ஃப்ளேமில் வச்சு 4-5 நிமிஷம் கைவிடாமல் நல்லா வறுத்துக்கோங்க. நம்ம போட்ட சாமான்லாம் நல்லா வாசம் வர வரைக்கும் நல்லா வறுத்துட்டு அதுக்கு பிறகு அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா சூடு ஆறினோன்னு நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். நம்ம வறுத்து வச்ச சாமான்லாம் நல்லா ஆறிடுச்சு. இப்போ மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். அதோட 5 பெரிய பல் பூண்டு சேர்த்துக்கோங்க. சின்ன பல்லாக இருந்தால் 8 பல் பூண்டையும் சேர்த்து நல்லா பவுடர் மாதிரி அரைச்சி ஒரு பக்கத்துக்கு எடுத்து வச்சுக்கலாம். இன்னொரு பக்கத்தில் பெரிய கடாய் வச்சு தண்ணி நல்லா தளன்னு கொதிக்குது. அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள், 1 டீஸ்பூன் உப்பையும் சேர்த்துட்டு மீடியம் சைஸில் இந்த மாதிரி சைஸில் காலிஃப்ளவர் வெட்டி வச்சுருக்கேன். 750 கிராம் அளவுக்கு இருக்கும். அதை இப்போ சேர்த்துக்கலாம். அதையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. 2-3 நிமிஷம் சுடுதண்ணிலேயே நல்லா வேகட்டும். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா கலந்து விட்ட பிறகு 3 நிமிஷத்துக்கு பிறகு காலிஃப்ளவர்லாம் தண்ணியெல்லாம் நல்லா வடிச்சிட்டு ஒரு பக்கத்துக்கு எடுத்து வச்சுக்கோங்க. இன்னொரு பக்கத்தில் கடாயை அடுப்பில் வச்சுருக்கேன். இரும்பு கடாயை வச்சுக்கோங்க. அப்போ தான் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இதில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் சீரகம், கொஞ்சமாக கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்து நல்லா பொரியட்டும். இந்த அளவுக்கு நல்லா பொரிஞ்சோன்னா ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். அதோட 2 பச்சை மிளகா நீட்டை வாக்கில் வெட்டி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இதில் 3/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி வெள்ளை பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. அதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் அதே நேரத்தில் இஞ்சி வெள்ளை பூண்டு வதங்குறதுக்காக 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு இப்போ சேர்த்துக்கோங்க. இதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. 2-3 நிமிஷம் நல்லா வதங்கணும். வெங்காயத்தோட நிறமும் மாறணும். அதே நேரத்தில் இஞ்சி வெள்ளை பூண்டோட பச்சை மணமும் போகணும். அந்த அளவுக்கு வந்தோன்னே நம்ம ஏற்கனவே பவுடர் பண்ணி வச்சுருக்க அந்த மசாலா பவுடரை சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நம்ம சேர்த்த மசாலா பொடி எண்ணெயிலே நல்லா வதங்கி வரணும். அந்த அளவுக்கு நல்லா வதங்கின பிறகு நம்ம ஏற்கனவே காலிஃப்ளவர் தண்ணியெல்லாம் வடித்து வச்சுருக்கேன். அந்த காலிஃப்ளவர் இப்போ சேர்த்துக்கலாம். அதையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த மசாலாலாம் காலிஃப்ளவர் நல்லா கோட் ஆகிற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. 2-3 நிமிஷம் கைவிடாமல் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நம்ம சேர்த்த மசாலாலாம் காலிஃப்ளவரை நல்லா கோட் ஆகிற மாதிரி நல்லா பெரட்டின பிறகு 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், காரத்துக்கு 1 டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. கலருக்காக தான் சேர்க்குறது. வறுவல் செய்யும் போது காஷ்மீரி மிளகாய்த்தூள் சேர்த்தா தான் உங்களுக்கு வறுவல் பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. மறுபடியும் ஒரு 2-3 நிமிஷம் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. மீடியம் டு லோ ஃப்ளேமில் வச்சு கைவிடாமல் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அதுக்கு பிறகு 2 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். மறுபடியும் 2 நிமிஷத்துக்கு பிறகு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. 2 நிமிஷத்துக்கு பிறகு நல்லா கலந்து விட்டோன்னே கொஞ்சமாக தண்ணி தெளிச்சுக்கோங்க. அதாவது 2-3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லா தண்ணியை தெளிச்சிட்டு மறுபடியும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. மறுபடியும் ஒரு நிமிஷம் நல்லா கலந்து விட்ட பிறகு மறுபடியும் அது ஒரு 2 நிமிஷம் அப்படியே லோ ஃப்ளேமில் வேகட்டும். நல்லா சுருள வேகட்டும். காலிஃப்ளவர் நல்லா சுருள வெந்தோன்னே மறுபடியும் நல்லா திருப்பி போட்டுக்கோங்க. 2-3 நிமிஷத்துக்கு பிறகு காலிஃப்ளவரை நல்லா சுருள வெந்திருக்கு. இப்போ மறுபடியும் நல்லா திருப்பி போட்டுக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா பெரட்டி போட்ட பிறகு மறுபடியும் மூடியை போட்டு 8-10 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வேகட்டும். அப்பப்போ மூடியை திறந்து நல்லா திருப்பி போட்டுக்கோங்க. அப்போ தான் ஒரே மாதிரி சீராக எல்லா பக்கமும் வெந்து வரும். 10 நிமிஷத்துக்கு பிறகு மூடியை திறந்து பார்த்தலாம். பாருங்கள், நம்ம ஊற்றின எண்ணெயெல்லாம் மேலே நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. நல்ல வறுவல் நல்லா ரோஸ்ட் ஆகி வந்திருக்கு.
இன்னும் ஒரு 2-3 நிமிஷம் மறுபடியும் லோ ஃப்ளேமில் நல்லா வேக வச்சிங்கன்னா நல்ல ரோஸ்ட் மாதிரி வரும். எனக்கு இந்த பதத்தில் எடுத்திங்கன்னா நீங்கள் சப்பாத்தி பூரிக்கு வச்சு சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். அதே நேரத்தில் சாதத்தோட பிசைஞ்சு சாப்பிடும்போது ரொம்ப அருமையாக இருக்கும். ரொம்ப அருமையான சைவ வறுவல் ரெடி பண்ணிட்டோம். சிக்கன் மட்டன் சுவையில் ரொம்ப அருமையான காலிஃப்ளவர் ரொம்ப ஈஸியாக நம்ம வீட்லேயே ஹோட்டல் ஸ்டைலை விட ரொம்ப அருமையாக ரெடி பண்ணிட்டோம். கடைசியாக கை நிறைய பொடியாக நறுக்கின கொத்தமல்லியை நல்லா தூவிக்கோங்க. எந்த அளவுக்கு கொத்தமல்லியை பொடியாக நறுக்கி தூவுறீங்களோ அந்த அளவுக்கு டேஸ்ட் ரொம்ப பிரமாதமாக இருக்கும். ரொம்ப மனமும் ரொம்ப நல்லாயிருக்கும். அதையும் சேர்த்துட்டு 2-3 நிமிஷம் நல்லா பெரட்டி விட்டுக்கோங்க. அவ்வளோதான், நம்மளோட அருமையான ஹோட்டல் ஸ்டைலை விட மிஞ்சுற அளவுக்கு ரொம்ப அருமையான சைவ வறுவல் வீட்லேயே ரெடி பண்ணிட்டோம். இதே மாதிரி காலிஃப்ளவர் வறுவலை நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா இந்த ரெசிபியை உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ரெசிபிஸ் வேணும்னாலும் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சைவ நாட்களில் அசைவம் வேணும்னு அடம் பிடிக்கிற குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி காலிஃப்ளவர் வறுவலை செஞ்சு கொடுத்தீங்கன்னா விரும்பி சாப்பிடுவாங்க. டேஸ்ட்டும் மனமும் ரொம்ப பிரமாதமாக இருக்கும். இது ஒரு அருமையான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி. நாளே இதை நீங்கள் செஞ்சு வச்சிட்டிங்கன்னா மறுநாள் காலையில் எழும்பி நல்லா சூடு பண்ணி சப்பாத்தி பூரி அதே நேரத்தில் ரைஸோட நல்லா பெரட்டி கொடுக்கும்போது டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி ரெசிபிஸ் வேணும்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.